எடுத்தாங்களா அதான் பிரச்சனை இல்லைங்க. இல்லை 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 அதான் நீ தவறாக பேசுறீங்க. இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் ரைட்டு. இப்போ காலேஜ் பிள்ளைங்கள ஒருத்தன் போய் இது பண்ணேன், மிரட்டி பண்ணேன். அதை யாருன்னே கடைசி வரையும் கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போ 2ஆவது நாள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதில் கோயம்புத்தூரில் 2 பேர்த்து அப்பயே தூக்குனாங்க. இப்போ நேற்று ஒருத்தன் மதுரையில் ஒரு பேரில் வெட்டிவிட்டாங்க. நடந்துக்கிட்டா இருக்கு. நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, அவங்க எடுக்கலான்னு வேணா சொல்லுங்கள். கோயம்புத்தூர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண கூட திருப்பி சொல்ல முடியும். சௌரியத்துக்கு அமைச்சர் முதலமைச்சர் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை பண்ணக்கூடாதுல்ல. ஆட்சி நடத்தி பிடிச்சாங்களா இல்லையா? இல்லை நான் இப்போ சொல்கிறது கோயம்புத்தூரில் அந்த பிள்ளையை கொண்டு விட்டாங்க. இல்லை அந்த பிள்ளையை கொன்னதுக்கு அது புலன் விசாரணை அமைச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கோர்ட்டு மூலமாக தானே தண்டனை கொடுக்க முடியும். அது அப்புறங்க ஆளை பிடிச்சாங்களா இல்லையா? நீங்கள் ஆளை பிடிச்ச காலையில் கூட சொல்ல முடியல. ஆளை போலீஸில் பிடிச்சது நீ சொல்லியா? முதலமைச்சர் நீ தான் சொன்னியா? அவர் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் நீ அடுத்த சொன்ன அதுக்கு தகுந்த ஆள் இருக்காங்க, அதான் பார்த்துப்பாங்க. இல்லை சொல்லிட்டார் அவர். சத்தம் போட்ட கூட கூப்பிட்டு சொல்லுங்க. தெரியுமா உனக்கு? ஏங்க கொஞ்ச நாள் 10 நாள் ஆயிருங்க. இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா பாருங்க. காலேஜில் அந்த பொம்பளை பிள்ளை வியாபாரம் என்ன ஆச்சு மெட்ராஸில் ஒருத்தன் அதுக்கு ஆளே இல்லை. நீங்கள் இப்போ அவர் ஜட்மெண்ட்டில் போயிட்டார். 24 ஹவர்ஸில் எல்லாத்தையும் மட்டும் தெரியும். எதுக்கே சொன்னேன்? இல்லை பிடிச்சாங்க. அடுத்து செத்து போனாக்கா அடுத்த நடவடிக்கை ஆளா 1 மணி நேரத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சி கையை காலை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாரு. உங்களை மாதிரி நான் வேன்லன்னு சொல்கிற வேலை இல்லை. இதெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எங்கே ஒன்றும் இல்லை ஆளை பிடிச்சாச்சுங்க 2 பேர்த்த. அப்பெல்லாம் சொல்லாத. கோயம்புத்தூரில் அந்த பிள்ளைய காலி பண்ணவனா பிடிச்சாச்சு 2 பேர்த்த. தான் நானே பிடிச்சேன். அப்புறம் இப்போ கண்டுபிடிக்கலன்னா சொல்லுங்கள். உங்கள் இதில் கண்டே பிடிக்க முடியல. இல்லை ஜனங்க பார்த்து உங்களை ஜனங்க தான் அடிக்கிறாங்க. விளக்க மாற்ற முடியல. அதாவது ஒரே நாளில் 10 நாள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இதுக்கு உத்தரவு போட்டுருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்க. அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுக்கணும், சரியான பொருளை கொடுக்கணும். தெரியாதா? தெரிஞ்சிருந்து நான் வாட்டில் அதை கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன் எப்போ கொடுக்க போகிறேன்? கடைசியில் உள்ளே போய் உட்காந்த பிறகு எனக்கு 10 லட்சம் கோடி கடை இருக்கு எனக்கு தெரியாது. பெரிய தூக்கி தலையில் எப்படி சொல்லிக்கிறேன்னா இதெல்லாம் எதுக்கு ஆற்று கதை வருது? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அது ஏற்கனவே சீமான குறுக்கேள்வி கேட்டேன். அவகாசம் கேட்டிருக்காரு. அவகாசம் கூட செஞ்சிருவார். இப்போ நேற்று கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெரிய பஸ்ஸுக்கு மந்திரியை கூப்பிட்டு என்னென்ன ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த மாதம் 2 மாதத்துக்குள்ள பெரிய பஸ் எப்படி தெரியுமா? குடும்பம் இல்லாதவங்களுக்கு அனாதையாக தான் கொடுக்க போகிறாங்களா? இல்லை அவர் சொன்னதை மறுபரிசீலனை பண்ணுறாங்களாம். எல்லாத்துக்கும் கொடுத்த பஸ் தாங்காது. குடும்பம் இல்லாதவன் கணவனை கை இழந்தவங்க வயசு பிள்ளைய இவங்களுக்கு மட்டும் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து ஆளை கழிக்க ஐடியா பண்ணுறாங்க. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுத்தா பஸ் பத்தாத. அது மாதிரி திருப்பி மாத்துறாங்க. நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அவங்க யார் வேணாம் அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் தவறாக இன்னுமே பேசக்கூடாது. இதுக்கு முதல்ல பேசினா ரைட்டு. பேசக்கூடாது. அது அவங்களோட சுய இதுங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. சுயங்க ஓட்டு போட்டாங்க. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இனிமேல் இன்னும் இருந்ததை விட இப்போ அவ்வளோ மோசமாலாம் இல்லைங்க. ஏங்க நீங்கள் வர அவ்வளோ மோசம் இல்லை. ஒரு மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லை. ஆனால் நடந்துகிட்டு இருக்கு. அதே நடைமுறை தான். அது மாதிரி இல்லைன்னாலே மாற்றம் இல்லை. ஏங்க இப்படி முடியலன்னா அதிகாரி இன்னும் திறந்தலை. உத்தரவு போட்டிருக்காங்க. அதிகாரி இன்னும் திறந்தலை. நேற்று பாருங்க கேரளாவில் எடுத்து பாருங்க. ஒரு மந்திரி வந்திருக்கான். முதலமைச்சர் வந்தவுடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வாயான்ட்டேன். ஜனங்க யார் பெட்டியம் கொடுக்குறாங்களோ அவங்கள வாங்கன்னு வரவேற்று அவனை உட்கார வச்சு என்ன அவங்களுக்கு என்ன இதை மரியாதை கொடுத்து தான் விசாரிக்கணும்னாரு. அதை விஜயம் அதை மாதிரி பண்ணணும் ஏன்னா அதை தான் சொல்கிறேன். அது மாதிரி விஜயம் அதை பண்ணினா நிர்வாகம் நல்லா இருக்கும். இன்னும் அந்த மரியாதை குறைவானதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பழைய திமுக ஆட்சி தோற்றது காரணமே போலீஸ் தான். இதை டிபார்ட்மெண்ட்டை மாற்றணும். அதெல்லாம் ஆகாதுங்க. சும்மா என்ன தெரியும் எங்க செஞ்சாதாங்க 50 வருஷம் போடுவாங்க. இல்லை மெட்ராஸில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் எம்ஜிஆர் காலத்து டிபார்ட்மெண்ட் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை அவர் கொடுக்காட்டி இதே மாதிரி அடுத்த இவர் வரமாட்டாருன்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்குறாங்க. இல்லை